இன்னைக்கு நிஷா வந்து விதவிதமாக பஜ்ஜி சுட போகிறா. அடுப்பு ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜியில் ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன சொல்ல? ஓகே, இப்போ நானும் நிஷாவும் வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிஷா வந்து விதவிதமாக பஜ்ஜி சுட போகிறா. என்னென்ன பஜ்ஜி எல்லாம் சுடுறா, எப்படி சுடுறான்னு பார்ப்போம். நிஷா பஜ்ஜி சுடட்டும், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, உங்களுக்குல எந்த பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்றத நான் போடுறதுல எந்த பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வாழைக்காய் பஜ்ஜி தான் சாப்பிட்ருப்போம். இப்போ டிஃப்ரெண்ட் என்னென்னன்றத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பன்னீர் ரெசிபி, காளான் ரெசிபி, வாழைப்பூ வடை, பரோட்டா பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு மெத்தட்ல பண்ணுவோம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாதனால வாங்கிட்டு வர பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம நீங்க கமெண்ட் பண்றது கண்டிப்பா நம்ம வந்து செய்யாம இருக்க மாட்டோம், செஞ்சிருவோம். வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்க. சரி, ஓகே, பஜ்ஜி ரெடி பண்றியா? ஓகே, சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. ஓகே நிஷா, ரெடி தானே? ஓகே, வேற என்ன? இதுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கோம். வேறு எதையும் போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ணல. 200 கிராம் பஜ்ஜி மாவு வந்து ஆச்சியில் வாங்கியிருக்கோம். இது வந்து 35 ரூபா. 235 ரூபா. இதை நான் வந்து சும்மா கையெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணலை. 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பவுடர் அப்படியே கொட்டி எதுவுமே போட வேண்டியல. காரம் உப்பு எல்லாமே அதிலே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டியா? அப்படியே வச்சு இது பண்ண வேண்டியதானே? ஏன் பாத்திரத்துல எல்லாம் ஊற்றி இதெல்லாம் அப்புறம் எப்படி அதை இது பண்ணுறது? இதுக்குள்ளே விட்டு பண்ண முடியும்? சரி, நார்மலாக நீ பஜ்ஜி மாவு செய்கிறா இருந்தால் என்னென்ன செய்வ? கடலை மாவு, மிளகாத்தூள், சொல்லு, அரிசி மாவு, உப்பு, இதெல்லாம் நம்ம போட்டு செய்யணும். ஓகே, இப்போ ரெடி. எண்ணெயை காய வைக்காமல் ரெடி எப்படி ஆகும்? எண்ணெயை காய வைக்க வேண்டியது தானே? அது போட்டு காஞ்சி இருக்குங்களா? அவ்வளோதானே? அது மிக்ஸி இருக்கட்டுமா? அடுப்பு கவர் வேண்டியது இல்லை. ஓகே, உங்களுக்கு நிஷா போடுற பஜ்ஜியில் எந்த பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லுங்கள். சாயங்காலம் 6 மணிக்கு விளாக் வீடியோ வரும், அதையும் பாருங்கள். வேற வச்சு அடுத்த செகண்டே ஹீட் ஆயிடுச்சு பாரு. எண்ணெய் ஊற்றிடலாம். போதும்பா, 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். போதும்பா. அடுத்த செகண்டே கொதிக்குது பத்தியா இல்லையா? அடுப்பு நல்ல அடுப்பு. திரும்ப ஒரு 6 தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன் நிஷா. ஒரு 6 கேஸ் சிலிண்டரு. அடுப்பு வேற, சிலிண்டர் வேற. இந்த சிலிண்டர் முடிஞ்சிருச்சு, அதனால் இது வேறு ஏதாவது ரெசிபி செய்யணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா ரெசிப்பியும் நிஷா செய்வா. இப்போதைக்கு வாழைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பஜ்ஜி? எல்லாத்துக்கும் பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி நம்ம போடலாம். வாழைக்காய் பஜ்ஜி என்ன சூடாயிருச்சா? ஆயிட்டு தான் இருக்கு. உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டியா? டேஸ்ட்டு பார்க்கலையா? இல்லை, அது பஜ்ஜி மாவுலேயே உப்பு போட்டிருப்பாங்கல்ல? எல்லாமே போட்டிருக்காங்க, நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. மிளகாத்தூள், உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பாங்க. நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம கையை போட்டு நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லா உப்பி நல்லா சூப்பராக வரும். அதனால தான் மிக்சியில் போட்டு அடிக்கிறது. கொதிச்சிருச்சு, என்ன கொதிக்கட்டும், நம்ம பஜ்ஜியை போட்டுருவோமா? ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜியில் ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன சொல்ல? அந்த மாவு வாழைக்காயில் நல்லா ஒட்டணும், அதுதான் ட்ரிக். உப்பி தான் இருக்கு, நல்லா வரும். நல்லா உப்பி வருதுரே, குப்புன்னு. அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி கையில எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி டம்ளரில் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கேன். நல்லா புஃப்னு வருது. பரவாயில்லையா, நான் கூட வராது, மாவெல்லாம் ஒட்டாதுன்னு நினச்சேன். தரமாக வருது, நல்லா முறுமுறுன்னு ஊற்றிக்கிட்டு. ரெடி வாழைக்காய் பஜ்ஜி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டாச்சு. இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சிடறோம். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து
லேஸ் என்னது? லேஸ் லேஸ் பஜ்ஜி. லேஸில் எல்லாமே பஜ்ஜி போடுவாங்க. லேஸ் பஜ்ஜி இதுவும் நல்லா வருது. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் போட வேண்டியதான். ஏன் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன்? இன்னொன்று எடுத்து போடு. என்ன தானே கொதிச்சுக்கிட்டு அடுத்து நான் இன்னொன்று தைக்க எடுத்து இதில் பெரட்ட முடியும். இது கருகிட மாதிரி ஆகிடும். ம், எப்படி உப்பிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. பஜ்ஜி முறுக்கு இந்த அதிரசம்லாம் சுடுற மாதிரி இருந்தால் ஒரு ஆள் வந்து எடுக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. நம்ம 2 பேரும் இப்போ டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ பண்ணுறோம். சரியா? ஓகே ஓகே. லேஸ் பஜ்ஜி. ஓகே. ம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுருவோமா? ம், வெங்காய பஜ்ஜி. எப்பா பார்க்கையிலே அல்டிமேட்டாக இருக்கு. இது போண்டாவும் போடலான்னு சொன்னிச்சுல எங்கள் அம்மா, அந்த பேப்பரில் போட்டிருக்கு பற்றியா இல்லையா? போண்டாவும் போடலாம். முட்டை போண்டா போடலான்னு இருக்கு. போடுவீங்களா முட்டை போண்டா? ஏய், முட்டை போண்டா போடலாம். முட்டை போண்டான்னு இல்லடி, இங்கே பாரு. பஜ்ஜி போண்டா மாவு. உருளைக்கிழங்கு போண்டா போடலாம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு போடலாம். ஓகே, வெங்காய பஜ்ஜியும் தற்போதைக்கு ரெடி. சிம்மில் வைடி, கறி பெருமுளை இருக்கலாம். தரமான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மிளகா பஜ்ஜி, குட மிளகா. நீங்க பஜ்ஜி போடுற மிளகா கூட போடலாம். அது பஜ்ஜி மிளகா. இது வந்து குட மிளகா தான் நிசா போடுறா. பஜ்ஜி மிளகா அது வேற. அது பஜ்ஜி மிளகா நல்லா நீளமா இருக்கும். நீளமா இருக்கும்ல அது. நாங்க அது இல்ல, அதனால இது போடுறோம். நீங்க நான் இது போடுறேன், நீங்க அது போட வேண்டாம். எது பிடிக்குமோ அதை போடுறோம். சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். ஏப்பா ஓ ஹோ 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 ஹோ. சிம்மில் வைடி, கறி பெருமுளை. ஓகே, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு குக்கிங் வீடியோ. என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் ஒரு ஆளை விட்டு. நிஷா அவங்க மாமியார்ட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். காளானு பன்னீர்லாம் வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க. அதில் 2ல் ஏதாவது ஒரு ரெசிபி நாளைக்கு கன்ஃபார்ம் தான். சனி ஞாயிறில் வந்து காளான் பிரியாணியை செய்ய சொல்லியிருக்காங்களா, அதை செஞ்சுக்கலாம். ஓகே, குட மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அப்பளம். இதுவும் அப்பளம். என்னடா இந்த அப்பளத்தை போடுறாங்க? அப்பளம் இல்லை, நம்ம சாப்பிட்ற அப்பளம் இருக்கு. அது எங்கேயோ எங்கள் அத்தை வச்சுட்டாங்க. அதனால நான் இருக்கிற அப்பளத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவை அப்பளம். இது மிளகா, இது வெங்காய அப்பளமா? மிளகா அப்பளம். எப்படி புரிஞ்சு வருது பாரு. செகண்டில் புரிஞ்சிருது. அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கு. அப்பள பஜ்ஜி. அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. போட்டு அப்படியே போடு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அடுத்தது நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய். அப்படியே முழு சாப்பிட போறியாடி? வெயிட் பண்ணுங்க. கத்தி எடுத்துகிட்டு வரவா? அப்புறம் வெயிட் அண்ட் சீ. முழுசாலாம் போட்டிங்கன்னா லொலக்குன்னு இருக்கும் கத்திரிக்காய். லெலிக்கின்னு இருக்காது. சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கா. அது வந்து அப்பளம், இது வந்து உருளைக்கிழங்கு. அடுத்த பஜ்ஜி. அடுத்த பஜ்ஜியை வந்து நம்ம வந்து சீவணும். இது வந்து நல்லா சீவன் அடிக்காது. அறிவு கிட்ட இரு, கொஞ்சம் இதுலலாம் மாட்டி இருக்கிறத எடுத்து விட்டுட்டு நல்லா. ஏன் உனக்கு இந்த வேலை? சரி, கத்தி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரையே. அதுக்குதான் சொல் பேச்சு கேளாமை. பெரியவங்கெல்லாம் சொன்னால் கேட்கணும். என்ன இங்கே குத்திக்கு தெரியும் துக்கு 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 துக்குன்னு. ஓகே, கத்திரிக்காய். அவ்வளோதான், ஈஸியாக கட் பண்ணி. அதில் முடி ஏதோ இருக்குது பாரு, என்னன்னு பாரு. ஓகே, இது லாஸ்ட் ஐட்டமா? கத்திரிக்காய் பஜ்ஜி போடு. அவ்வளோதான். அவ்வளோதான்.
கையை கழுவு பொரிஞ்சு எடுத்து வை, அடுப்பு ஆஃப் பண்ணு, இப்போ ரிவ்யூ பண்ணு சாப்பிட்டு பார்த்து எல்லாத்தையும். நான் கேமராமேன், நீ தான் ரிவ்யூ பார்க்கணும். நல்லா இருக்கு. 2 பேரும் ஸ்டாண்டில் வச்சுட்டு சாப்பிடுவோம். என்ன 1 2 3 4 இது என்ன இது? குடமிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, லேஸ் பஜ்ஜி, இது வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பளம் பஜ்ஜி, இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி. மொத்தம் 6 7 வகையான பஜ்ஜி நிஷா செஞ்சுருக்கா. 7 பஜ்ஜியில் உங்களுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா மிஸ் பண்ணிடும். பெரிய அப்பள பஜ்ஜி போடலாம், பெரிய அப்பள பஜ்ஜி போடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்வாங்கல்ல, உப்பு மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு அவிச்சு அதில் வெங்காயம்லாம் போட்டு உருட்டி வைப்பாங்கல்ல, அந்த பஜ்ஜி, அது அதில் முக்கி போடுற பஜ்ஜி, அதெல்லாம் போடலாம். இந்த அளவு நாங்கள் போடலை. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து சென்ட்ராவை. ஓகே, ரிவ்யூ பண்ணுவோமா சாப்பிட்டு பார்த்து? ஓகே, இப்போ நானும் நிஷாவும் வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி. உப்பு உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. நல்லா கடையில் உள்ள பஜ்ஜி மாதிரி இருக்கு. இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இது என்னது? இது ரொம்ப சூடாக இருக்கு. வெங்காயம். வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜி சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்குது சொல்கிறாங்க. இதில் வித்தியாசமான லேஸ் பஜ்ஜி போட்டிருக்கா. அப்படி இருக்கும். லேசெல்லாம் நமுத்து போச்சு. நல்லா இருக்கு. இது உருளைக்கிழங்கு, அப்பளம். அப்பளம் அப்பளம் அந்த அப்பளமாக இருந்தால் நல்லா வந்துருக்கும். எல்லா அப்பளமும் ஒரே மாதிரி. இந்த அப்பளம் ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கு. வேவலை, அப்பளம் உள்ள வேவலை. இது மிளகாய் பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி சூப்பராக இருக்குது. இது கத்திரிக்காய். நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு. ஓகே, இதெல்லாம் யாருக்குன்னா கோழி குஞ்சுங்களுக்கு. கோழி போடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷாவை கண்டிப்பாக செய்ய சொல்கிறேன். வேறு என்ன நிஷா? ஆமாம், நாளைக்கு ஏதாவது பன்னீரோ ஏதாவது வந்துடும். காளான் வந்து சனிக்கிழமை வரும். பன்னீரில் ஏதாவது வரும். ஓகே, பாய். பாய்.